அன்பான பிள்ளைகள் அனைவருக்கும் வணக்கம். டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலோட இணைந்திருக்கும் அனைத்து பிள்ளைகளையும் அன்போடு வரவேற்கிறோம். இன்றைக்கி நாங்கள் என்ன செய்ய போகிறோம் என்று பார்த்தா, இதோ கொஞ்சம் அழகான கடதாசி எங்களுக்கு தேவை. இப்போ பழைய ரேப்பிங் பேப்பர் இருந்தால் கூட நீங்கள் அதிலிருந்து வெட்டி எடுத்து அதை வைத்து நாங்கள் இப்படியான அழகாக நாங்கள் செய்து கொள்ளலாம். இது அழகான சட்டை. இப்போ பாருங்கள் எவ்வளோ அழகாக இருக்குன்று. இது ரேப்பிங் பேப்பரில் நான் வெட்டி எடுத்து செய்த அழகான சட்டை. இப்படி அலங்கார வேலைப்பாடு கொண்ட கடதாசியாக இருந்தால் இன்னும் அழகாக இருக்கும் இந்த சட்டைகள். செய்து பார்ப்போமா? இப்போ நாங்கள் முதல்ல இந்த சதுர அமைப்பிலான அலங்கார ஒரு கடதாசி எடுத்துட்டு, ஆனால் கேலண்டர் பேப்பராக இருந்தாலும் பரவாயில்லை. இப்போ இந்த கடதாசியை இப்படி திருப்பி இரண்டா இப்படி நாங்கள் மடித்துக்கொள்வோம். அதுக்கு பிறகு இந்த பக்கம் இருக்குதானே, இதை உட்பக்கமாக இந்த கோடுக்கு வார மாதிரி இந்த கோட்டை தொடுற மாதிரி இப்படி மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். அதன் பிறகு மறுபுறத்தையும் எடுத்து இப்படி மடித்துக்கொள்ள வேணும். அதுக்கு பிறகு நாங்கள் என்ன செய்யலாம், இதை விரித்து இப்போ நாங்கள் கொஞ்சம் வித்தியாசமான கோடுகளை இன்றைக்கு அமைத்திருக்கோம். இந்த கோடு பாருங்க, இந்த கோட்டை இருந்து இப்படி கொஞ்சம் நகர்த்தி இப்படி இந்த கோட்டுக்கு வர மாதிரி நாங்கள் நகர்த்தி அதை அழுத்தி எடுத்துக்கொள்ள வேணும். அதே போல் மேற்பக்கமாக இருக்குதானே இந்த கோடு, இதையும் இப்படி உள்பக்கமாக எடுத்து இப்படி நாங்கள் அழுத்தி தேய்த்து வைத்துக்கொள்ள வேணும். இந்த பாருங்க, இப்போ சீராக நடுவில் ஒரு கோடு தெரியுது தானே, ஆகவே அது இடைவெளி தெரியாமல் சரியாக நகர்த்தி கொள்ளுவோம். இப்போ திருப்பி பாருங்க, இந்த கடதாசியின் மற்ற பக்கம் திருப்பி இந்த கோடுகள் தெரியுது தானே. இதோ இந்த இடத்த கையை இப்படி வைத்து அழுத்திட்டு கவனமாக அடுத்த கையால் இப்படி மேலிருந்து கீழ் நோக்கி இப்படி மடிக்க வேணும். சரியா? இரண்டா இப்படி மடிக்க வேணும். அதுக்கு பிறகு இதை கொஞ்சம் விரிக்கும் போது இதை பாருங்க, இந்த இடத்துல சின்ன ஒரு இடம் இருக்கு தானே, நேராக அப்படியே உயரமாக நாங்கள் மடிக்காமல் சின்ன ஒரு இடம் வைத்து இப்படி மடித்துக்கொள்ள வேணும். இப்போ பாருங்க, சின்ன ஒரு இடம் மிஞ்சி இருக்கக்கூடிய வார தான் நாங்கள் மடிக்க வேணும். அது பிறகு இதை மற்ற பக்கம் திருப்பி இதை இப்போ பாருங்க, இந்த கோடு தெரியுது தானே, இந்த சட்டையினுடைய மேற்பக்கம் இப்படி சின்னதாக தெரியும், கீழ்ப்பக்கம் கொஞ்சம் விரிவாக எங்களுக்கு இப்படி பஃபாக வரும். இப்போ இதுக்கு நாங்கள் செய்கிறதுக்கு இதை பிடித்து கொண்டு மெதுவாக இந்த பாருங்க இப்படி மேல் நோக்கி கொஞ்சம் இதை கொண்டு போக வேணும். இந்த கோடு இதுக்குள்ள வர வரையும் நாங்கள் மேல் நோக்கி இந்த சட்டையினுடைய கீழ்ப்பகுதியை இப்படி உயர்த்தி மடித்தெடுத்துக்குள்ள வேணும். இப்போ பாருங்க, அதுபோல் இந்த கையை இப்படி வைத்து கொண்டு இந்த மற்றைய கையால் இப்படி கொஞ்சம் மெதுவாக மேல் நோக்கி இழுத்து இப்படி மடித்துக்கொள்ள வேணும். சரியா? ரைட். இப்படி அழுத்திட்டு இனி மேல் பகுதி இருக்கு தானே, ரெண்டு பகுதி வருதே, அதில் இந்த துண்டை எடுத்து வெளிப்பக்கமாக வர மாதிரி, அதாவது ஒரு சின்ன ஒரு முக்கோணம் அதில் வரக்கூடிய மாதிரி நேரடியாக எடுத்து உள்பக்கமாக இப்படி மடித்துக்கொள்ளுங்க. பாருங்க, அதையும் அழுத்திட்டு எதிர்ப்புறத்தில் இப்படி இப்படி அசைக்க வேணாம். நீங்கள் நேராக ஒரு கையால் படித்து கொண்டு தான் நாங்கள் இப்படி எப்பொழுதுமே மடிக்க வேணும். சரியா? இது பாருங்க, நேரடியாக இதை இந்த இடத்துல சட்டியாக வர மாதிரி நாங்கள் இப்படி மடித்துக்கொள்ளுவோம். இப்போ பாருங்க, இப்போ இந்த பக்கம் எங்களுக்கு செய்து முடிச்சாச்சு. இனி இதை கோடு தெரியுது, இதை கொஞ்சம் மடித்து ஒரு கோடு உருவாக்கிட்டு அதை திருப்பி பின்பக்கமாக இதோ இந்த பாருங்க இப்படி மடிக்க வேணும். பின்பக்கமாக மடித்து எடுத்துக்கொள்ள வேணும். இப்போ விளங்குதா? அதுக்கு பிறகு பாருங்க, இந்த இந்த இடம் இருக்கு தானே, இந்த சின்ன ஒரு இடம் இருக்கு தானே, அதை மீண்டும் திறந்து இதோ இந்த கார்னர் இருக்கு, இதுல இருந்து இந்த கார்னர் வர வரையும் இப்படி செய்துட்டு சரி செய்து கொண்டு இந்த பகுதியை திருப்பி வெளியில் எடுத்து இன்னொருக்கு நான் சொல்கிறேன் பாருங்க. இப்போ இதில் ஒரு சின்ன ஒரு முக்கோணம் இருக்கு தானே, அதை நீங்கள் விரிங்க. அந்த இடத்த பிடித்து இந்த இடத்துல இருந்து இதோ
இப்படி இதோ பாருங்க, இப்படி அழுத்தி கொண்டு இந்த இடத்துல இப்படி அழுத்தி கொண்டு இதை எப்படி விரித்து ஒரு சின்ன ஒரு வண்ணத்தி பூச்சி போன்ற ஒரு அமைப்பு உங்களுக்கு வரும். அதில் நீங்கள் கண்டுகொள்ளலாம். இனி இதில் ஒரு கோடு தெரியுது தானே, இந்த கோட்டுக்கு நேராக இந்த உள் பக்கத்தை மேல் நோக்கி மட்டும் இப்படி நீங்கள் அழுத்தி திருப்பி கொண்டு வர நேரம் இந்த பக்கம் எங்களுக்கு இதோ சின்ன ஒரு இடம் குட்டி ஒரு முக்கோணம் போல் இந்த இடத்துல வரும். இப்போ இப்படி வரும் பாருங்க. இப்போ பாருங்க, அதாவது இந்த மாதிரி. அதே போல் எதிர்பக்கத்தை செய்து பார்ப்போமா? பாருங்க, இந்த கோடு வர மாதிரி மேலே கொஞ்சம் அழுத்தமாக பிடித்து கொண்டு அப்படியே நீங்கள் திருப்பி கொண்டு பாருங்க, ஒரு சின்ன ஒரு முக்கோணம் வர மாதிரி தெரியுது தானே. இப்போ அதாவது நீங்கள் அவசரப்படாதீங்க, மிக அவதானமாக தான் இதை நீங்கள் மெதுவாகத்தான் நீங்கள் இப்படி மடிக்க வேணும். சரியா? இதோ இப்படி இப்படி மடித்து இந்த சரி. இப்போ பாருங்க, இப்படி எடுக்கும் போது அழகாக வரும் பாருங்க. ஒரு சின்ன முக்கோணமும் இந்த சட்டை மிக அழகாக இருக்கும் பாருங்க. அதுக்கு பிறகு இதோ இந்த பகுதி இருக்குது தானே, இந்த கார்னர் எடுத்து இந்த சட்டையினுடைய கைப்பகுதி போல் இது இப்படி வரும் பாருங்க. இப்போ பாருங்க, அழுத்தி கொண்டீங்க. இப்போ மற்ற திருப்பி பாருங்க. எவ்வளவு அழகான ஒரு சட்டை, இவ்வளவு அழகான நிறம், அது போல் நல்ல ஒரு பாட்டிக்கு நீங்கள் அணிந்து கொண்டு செல்லக்கூடிய மாதிரி ஒரு சட்டை அழகாக இருக்குது தானே. அழகான நீங்கள் கடதாசி எடுத்துக்கொண்டா இப்படி அழகான சட்டைகளை நீங்கள் செய்து பார்க்கலாம். உங்களுக்கு பிடித்திருந்தா டிபி கிட்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், லைக்ஸ் விடுங்க. அதுபோல் நீங்கள் இது ஆசையா இல்லையா, இன்னும் என்னென்ன செய்யலாங்கிறத விமர்சனம் எழுதி அனுப்புங்க. இன்னும் அழகழகாக ஒரிகம்பாணியில் நாங்கள் செய்து பார்ப்போம். மீண்டும் சந்திப்போம் பிள்ளைகளே. நன்றி, வணக்கம்.